மற்றும் ஒரு அண்மை செய்தி. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பயிற்சி நர்சிங் மாணவிக்கு பாலியல் தொல்லை என புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து அரசு மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிதம்பரம். வணக்கம் சிதம்பரம், விவரங்கள். நிச்சயமாக வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள தனியார் நர்சிங் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு டிப்ளமோ நர்சிங் படித்து வரும் மாணவி குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் 2 மாத பயிற்சியாக சென்று வந்துள்ளார். இதனிடையே பயிற்சி முடிந்தவுடன் பயிற்சி மேற்கொள்ளப்பட்டதற்கான சான்றிதழ் கையெழுத்து பெறுவதற்காக குடியாத்தம் தலைமை மருத்துவமனையில் எலும்பு முறிவு சிறப்பு மருத்துவர் பாபுவிடம் கையெழுத்து பெற சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது பாபு அந்த மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து அந்த பெண் பெற்றோரிடம் நடந்ததை தெரிவித்துள்ளார். இதனையடுத்து நர்சிங் மாணவி கொடுத்த புகாரின் பேரில் குடியாத்தம் நகர போலீசார் பெண்கள் மீதான வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த நிலையில் அரசு மருத்துவர் பாபு தலைமறைவானார். இதனிடையே கடந்த 6 நாட்களாக தனிப்படை அமைத்து குடியாத்தம் போலீசார் பல்வேறு பகுதிகளில் தேடிய நிலையில் நேற்று போலீசாருக்கு வந்த தகவலின் அடிப்படையில் திருச்சியில் உள்ள உறவினர் வீட்டில் இருந்த அரசு மருத்துவர் பாபுவை குடியாத்தம் போலீசார் திருச்சியில் கைது செய்தனர். விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.